நான் கட்டியிருக்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சாரீ. இந்த மாதிரி நிறைய சாரீ எங்கள் பாட்டி வந்து சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க. நான் சாரீ கட்டிக்க ஆரம்பிச்சது ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தீபாவளிக்கு நாளே இந்த சாரியை ஒன் டே ஃபுல்லாக கட்டியிருந்தேன். அன்னைக்கு பக்கத்தில் உள்ள உப்பிலியப்பன் கோயிலுக்கு போயிட்டு பாட்டியை கும்பகோணம் அழைச்சிட்டு போகலான்னு கிளம்பிட்டு இருந்தேன். போயிட்டு வந்து நானும் எங்கள் பாட்டி தீபாவளி பர்ச்சேஸ்க்காக கும்பகோணம் தான் கிளம்புறோம். எங்கள் ஊர்லலாம் சரியான மழை கண்டினியூஸாக பேஞ்சு அப்புறம் விட்டால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் 5 மினிட்ஸ் பெய்யுது, 5 மினிட்ஸ் நார்மலாக இருக்கிறது அதே மாதிரியே இருந்துச்சு. அந்த கேப்லையும் வெடிப்பண்டா அப்படின்னு எங்கள் ஏரியாவில் நான் தான் வெடிச்சிட்டு இருந்தேன். தீபாவளி இன்னைக்கு காலையில் பூஜை இருக்கும், அதனால பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். நம்ம எவ்வளோதான் பிஸியாக இருந்தாலும் ஒரு சில ஒர்க்லாம் எனக்கு ரொம்ப பண்ணுறதுக்கு பிடிக்கும். பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது, சமைக்கிறது, இது ரெண்டுமே பிடிக்கும். மற்ற எந்த வேலை விட்டாலும் ஒழுங்காக செய்ய மாட்டேன், இல்லைனா ஒப்பி அடிச்சிருவேன். முதல் நாள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தேன். வீடியோ எடிட் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு 3 o'clock வரைக்கும் ஆக்டிவாக இருந்தேன். மறுநாள் காலையில் தீபாவளிக்கு சாமி கும்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் கூட தூங்கல. தீபாவளி அன்னைக்கு காலையில் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கி ஈவினிங் தான் ஏஞ்சி கொஞ்சம் கிளம்பிட்டு வெடிச்சேன். அவ்வளோதான். இந்த தீபாவளி உங்களுக்கு எப்படி எந்த கலவரமும் இல்லாமல் நல்லா போச்சா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வாக்கில் பார்க்கலாம். டாடா பாய்.